தொடர்ந்து வறண்ட பூமியிலும் வளர்க்கலாம் புளிய மரம் என்கிற நம்பிக்கையோடு வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆய்வு மையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ஆர் சித்ரா அம்மையார் அவர்கள். கடந்த 13 ஆண்டுகளாக மஞ்சள் மற்றும் இஞ்சி முதலான உணவு மருத்துவ பயிர்களில் பல்வேறு புதுமையான ஆய்வுகளையும் தொழில்நுட்பங்களையும் அறிமுகப்படுத்தி பல கருத்தரங்கங்களையும் நடத்தி பல்வேறு விருதுகளை பெற்றவர். வேளாண் அமைப்புகளில் பல்வேறு உயர் பொறுப்புகளை வகிக்கின்ற அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்ய உடவே தலையினுடைய திரு ஜெகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். முனைவர் சித்ரா அம்மையார் அவர்களுக்கு திரு ஜெகன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்து மகிழ்கின்றார்கள். தொடர்ந்து வறண்ட நிலங்களிலும் புளிய மரம் வளர்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையை கருத்துரையாக அம்மையார் அவர்கள் வழங்குகின்றார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு அதாவது மரப்பயிர்களில் ஒரு முக்கிய பயிராக முன்னாடி சார் எடுத்தது வேம்பை பற்றி சொன்னார், அதாவது நீம் அதை பற்றி சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது தோட்டக்கலை பயிர். தோட்டக்கலையில் இருக்கிற வாசனை மற்றும் நறுமணமூட்டும் பயிர்களில் ஒரு முக்கிய பயிராக இருக்கக்கூடியது புளி, அதாவது இங்கிலீஷில் டேமரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புளியோட சாகுபடி நுட்பங்கள், கல்டிவேஷன் டெக்னாலஜிஸ், எப்படி கல்டிவேஷன் பண்ணலாம். ஏன்னா நீமுக்கு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ப்ளஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் கேட்குற மாதிரிக்கு இதில் ஆல்ரெடி வெரைட்டிஸ் இருக்குது, ரகங்கள் இருக்குது. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதாவது சாகுபடி தொழில்நுட்பங்கள் எப்படி பண்ணால் எப்படி இதாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி புளி எங்கேருந்து எடுப்போம்? ரோட்டோரத்தில் இருக்கிற மரத்துலேருந்து தான் புளியை நம்ம பஸ்ஸில் போகிறப்ப பார்ப்போம். ரோட்டோரத்தில் இருக்கிற மரத்தில் புளி உலுக்கி அந்த புளியை எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி ரோடை நம்ம அகலப்படுத்துறதுனால எல்லா புளிய மரமும் வெட்டியாச்சு. இப்போ புளிக்கு நம்ம எங்கே போவோம்? எங்கேயும் போக முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு தோப்பாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணிக்கையில் சொல்லிகிட்டு இருந்தோம், புளிய மரம் இவ்வளவு 5 லட்சம் இந்தியாவில் இருக்குது எண்ணிக்கையில் சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹெக்டரில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் புளிய மரத்தை. முக்கியமாக புளிய மரம் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்கா தான் அதோட தாயகம். அங்கேருந்து தான் புளிய மரம் வந்திருக்குது. இப்போ தென்னாப்பிரிக்கா எப்படி ஒரு வறண்ட பூமி. ஸோ அந்த வறட்சியான பூமியில் இருக்கிற புளிய மரம் எங்கெங்கே ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வறண்ட நிலை இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே புளிய மரம் நன்கு வளரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ அதனால் என்ன ஆகுது, இப்போ புளிய மரம் எண்ணிக்கையில் இருந்தது இப்போ ஹெக்டரில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம், நம்ம வேறு எங்கேயும் போனால் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே புளி உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணிக்கையில் சொல்லிகிட்டு இருந்த புளிய மரம் இன்றைக்கி தோப்பாக சொல்லி கிட்டத்தட்ட 15,000 ஹெக்டர், எவ்வளவு 15,000 ஹெக்டர் இப்போ தமிழ்நாட்டில் அதாவது மழை இல்லை, கிளைமேட் திடீர்னு மாறி போகுது. தோட்டக்கலை பயிர்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த புளியை சொல்லலாம். புளி இதில் விதை மூலியமாக ஒட்டு மூலியமாக வரும். இந்த விதை ஒட்டு மூலியமாக பண்ணுறப்ப நம்மளுக்கு 3 வருஷத்துலேருந்து உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துடுது. இப்போ நம்ம புளியை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை புளியை நம்ம ஒரு கற்பக தாரு அப்படிமா, அதாவது எப்படி பனைமரத்தில் உள்ள எல்லா பகுதியும் நம்மளுக்கு பயன்படுதோ அதே மாதிரி ஒரு புளிய மரத்தில் காயிலேருந்து பழத்துலேருந்து இலை தலை அதோட என்ன ட்ரங்க்குன்னு சொல்லக்கூடிய தண்டு எல்லாமே மரம் எல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக பயன்படுது. இது சமையலுக்கு மட்டும் பயன்படுறதோடு இல்லாமல் மருத்துவத்திலையும் முக்கிய பயன் அளிக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் முக்கிய பயன் தரக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் புளி எங்கெங்கே பயிரிடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், ஒரிசா மற்றும் ஜார்க்கண்ட். ஸோ இந்த மாநிலத்தில் எல்லாத்துலேயுமே புளி அதிகமாக பயிரிடுறாங்க. எப்போ ரோடு விரிவுபடுத்த ஆரம்பித்தோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம புளியந்தோப்புக்கு தமிழ்நாட்டில் வந்தோம். ஆனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்க புளியந்தோப்பு நிறையா இருக்குது. அதனால் புளி உற்பத்தி அங்கே இந்தியாவிலே அங்கே தான் அதிகமாக இருக்குது.
அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் மலை பிரதேசத்தை தவிர எல்லா இடத்துலையும் இது சாகுபடி செய்யப்பட்டுக்கிட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் டன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுறோம். அந்த உற்பத்தியில் வந்து 10-12% மட்டும்தான் வந்து உலக அளவில் வந்து இந்தியாவில் ஏற்றுமதி செய்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து 15,000 ஹெக்டர் சாகுபடி பண்ணுறோம். அதில் முக்கியமாக எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல், தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாதிரியான ஒரு 4-5 மாவட்டத்தில் தான் வந்து அதிக அளவு தோப்புக்கள் வந்து அதிக அளவு இருக்குது. மற்ற இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா தான் இருக்குது. ஸோ இந்த 4 மாவட்டம் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவு சாகுபடி செய்யுது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட உற்பத்தி வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50,000 டன்கள் வந்து இந்த 15,000 ஹெக்டேர்லேருந்து உற்பத்தி பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறது வந்து நம்மளோட ஷேர், நம்மளோட பங்களிப்பு எவ்வளவு இருக்குது, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுற புளியில் நம்மளோட பங்களிப்பு கிட்டத்தட்ட 30%. 30% புளி வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகுது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. இதான் வந்து புளியோட ஒவ்வொரு பாகத்தின் பயன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியம்பழம், அதான் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த படம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து புளியங்கொட்டை. அந்த கொட்டையிலேருந்து வந்து பவுட்ரு, சீடுலேருந்து வந்து பவுட்ரு எடுக்கிறோம். அதாவது நீம் சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி இதில் வந்து சீடு கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம். இந்த பவுட்ரு வந்து ஒரு சிறந்த பசை ஒட்டும். நம்ம எப்படி இப்போ வந்து ப்ளைவுட்டெல்லாம் ஒட்டுறது வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் புளியங்கொட்டை நிறையா பேர் சாப்பிட்ருப்போம். புளியங்கொட்டையை வாயில் போட்டு சாப்பிட்றப்ப கம்மு மாதிரி இருக்கும். இப்போ தான் பபுள் கம் சாப்பிட்றோம். நாங்கள்லாம் சின்ன வயசில் அந்த புளியங்கொட்டையை போட்டு சப்பி அதை கடித்து திங்கிறப்ப அதுதான் எங்களுக்கு வந்து பபுள் கம். அது வந்து நம்மளுக்கு அதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து பெக்டின் அப்படிங்கிற பொருள் இருக்குது. அதுவும் ஒரு மருந்து தான் அது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இந்த புளியங்கொட்டையில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புளிய இலை. புளிய இலை வந்து நிறையா பேர் வந்து இப்போ உள்ளவங்க சாப்பிட்ருப்பீங்களா என்னன்னு தெரியல. புளிய இலையோட உப்பு வச்சு அரைச்சி அப்போல்லாம் சாப்பிடும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இலை புளியன் தலையை எடுத்துகிட்டு வந்து ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ சட்னி எல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து புளிய தண்டு, அதாவது வந்து மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த உட்டு வந்து நம்மளுக்கு வந்து 2 பர்பஸ். அதாவது உடஞ்சி போன கிளைகள்லாம் வந்து நம்ம வந்து ஃபயர் வுட்டாக யூஸ் பண்ணுறோம். நல்லா அந்த ஹார்ட் வுட்டுன்னு சொல்லக்கூடிய நடு தண்டு இருக்குல்ல, அதுலேருந்து பார்த்திங்கன்னா நல்லா டேபிள் சேர் எல்லாமே செய்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே அந்த ஒரு படம் ரோஸ் கலர் ஒன்று இருக்குதுல்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா புளியம் பழத்தில் இருக்கிற நார். அந்த நாரை வந்து இந்த மாதிரி கலர் பண்ணி, அதாவது ஆர்டிஃபிஷியலாக கலர் பண்ணி இப்போ ட்ரை ஃப்ளவர் உலர் மலர்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அதுக்கு வந்து பயன்படுது. ஸோ அப்போ புளியில் வந்து எல்லா பாகமும் நம்மளுக்கு பயன்படுது. எதையும் வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட முடியாது. ஸோ எல்லா பாகமுமே புளியில் பயன்படும். ஒரு புளிய மரம் வச்சிங்க அப்படின்னா அது ஆரம்பத்துலேருந்து அது சாகிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லா பாகமும் நம்மளுக்கு பயன்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு புளிய பழத்தை எடுத்திங்கன்னா 1 கிலோ பழம் இருக்குது. 1 கிலோ வந்து காய் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 55% தான் வந்து அந்த பல்ப்பு, அந்த கூழ் வந்து 55% இருக்கும். அதில் இருக்கிற விதைகள் வந்து 33%. அடுத்தது பார்த்திங்கன்னா நார் சத்து வந்து 12%. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு காய் அப்படின்னா அந்த காயில் வந்து புளி பல்ப்பும் இருக்கும், புளியங்கொட்டையும் இருக்கும், அந்த புளி நாரும் இருக்கும். அதில் புளி அந்த கூழ் வந்து மட்டும்தான் 55%. அப்போ 1 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா வெறும் 1/2 கிலோ தான் உங்களுக்கு புளி கிடைக்கும். நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, மேடம் நீங்கள் 250 கிலோன்னு சொல்கிறீங்க, 250 கிலோவில் வந்து எவ்வளவு எங்களுக்கு வந்து புளிய பழமாக எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 250 கிலோவில் வந்து ஒரு 70-80 கிலோ தான் புளியம் பழம் கிடைக்கும். மீதி வந்து அதில் உள்ள அந்த நாரும் அந்த விதை அதாவது கொட்டையும் போயிடும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புளியில் வந்து வகைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வகைகள் எப்படின்னா ரகங்களுக்கு முன்னாடி வகைகள். அந்த வகைகள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவையை பொறுத்து, அதாவது டேஸ்ட்டை பொறுத்து 2 இருக்கும். அதாவது புளிப்பு ரகம், இனிப்பு ரகம். இங்கிலீஷில் சொல்லணும்னா சோர் டைப், ஸ்வீட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். புளிப்பு ரகம், இனிப்பு ரகம் இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு செய்கிறதெல்லாம் புளிப்பு ரகம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மகாராஷ்டிரா ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இடத்துலையுமே நிறையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இம்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி ஒரு கவரில் போட்டு விற்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கொங்கன் ரீஜனில் மகாராஷ்டிராவில் கொங்கன் ஏரியாவில் ஃபுல்லாக வழிநெடுக வந்து அந்த இது தான் கிடைக்கும். அது வந்து இனிப்பு புளி. அந்த புளியை வந்து நீங்கள் சும்மாவே எடுத்து சாப்பிட்டாலே இனிப்பாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு புளிக்காது. அதான் இனிப்பு புளி அப்படிங்கிறது. இனிப்பு புளி வந்து
தாய்லாந்தில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம இந்தியாவில் வந்து இதை வந்து நம்ம அறிமுகம் தான் படுத்தியிருக்கிறோம். இதில் இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து அந்த ஆராய்ச்சி போயிட்டுருக்குது. ஆனால் புளி வந்து நம்ம தான் வந்து லீடிங் யூனிவர்சிட்டி தான். அதாவது இப்போ சொன்ன மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் இந்தியாவிலேயே புளியில் லீடிங்காக இருக்கிறது. ஆராய்ச்சி செஞ்சது சரி, ரகங்களும் வெளியிட்டது சரி. இந்த ரகங்கள் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரிசாவில், மகாராஷ்டிராவில், கேரளாவில், கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் நம்மளோட PKM 1 ரகம் தான் வந்து பிளான்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நிறத்தை பொறுத்து 2 வகையாக இருக்குது. அதாவது வந்து கருப்பு புளி, அடுத்து வந்து பழுப்பு நிற புளி, ப்ரௌன் டேமரிண்ட் அப்படிம்பாங்க. அதாவது அந்த புளியோட பல்ப்பை வச்சு. அடுத்து வந்து சிவப்பு புளி, ரெட் டேமரிண்ட் அப்படிம்பாங்க. அதுலேயே வந்து அந்த கருப்பு இளம் சிவப்பு, அடர் சிவப்பு, அதாவது இளம் கருப்பு, அடர் கருப்பு, அந்த மாதிரியாக அதை பல்ப்பை வச்சு பல வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தட்பவெப்ப நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு வெப்பமண்டல பயிர். எங்கெங்கே வந்து ட்ரையாக இருக்கோ அங்கே எல்லாமே இந்த பயிர் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்பநிலை வந்து 36 டிகிரி செல்சியஸ்லேருந்து 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது தாங்கி வளரக்கூடியது. அதே மாதிரி வெப்பநிலை வந்து குறைவாக போனால் அதுக்குன்னு 10 டிகிரி 15 டிகிரிலலாம் இது வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து பூ வந்து பூக்கிற நேரத்தில் வந்து அதிக வெப்பநிலை இருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பூ வந்து அதை மிதமான வெப்பநிலையாக இருக்கணும். எப்படின்னா உங்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரியில் தான் உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும். அதாவது டிசம்பரில் ஆரம்பித்து பிப்ரவரியில் உங்களுக்கு காய்ப்பு வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம், அதாவது கோடை காலத்தில் தான் நம்மளுக்கு வந்து புளியம்பழம் வரும். ஸோ அந்த 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 மாதிரி எங்கெங்கே வந்து நம்மளுக்கு தட்பவெப்பநிலை இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த புளி வந்து நல்லா வரும். உங்களுக்கு வந்து நல்லா பூக்கும், நல்லா காய்க்கவும் செய்யும். அதே மாதிரி வந்து மழை அளவு வந்து 750லேருந்து 900 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற மழை அளத்துலேயும் வந்து இது நல்லா சகஜமாக வளரக்கூடியது. கடல் மட்டத்திலேருந்து 1000 மீட்டர் உயரம் வரை வந்து புளியை நம்ம வளர்க்கலாம். அதாவது வந்து குளிர் பிரதேசத்தை தவிர மற்ற எங்கேனாலும் புளி வந்து நல்லா வளரும். அடுத்தது மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா புளி வந்து எல்லா வகையான மண்ணிலையும் வரும். முக்கியமாக தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்குகிற இடமா இருந்ததுன்னா புளி வந்து உங்களுக்கு வராது. அதே மாதிரி கலர், உவர் மற்றும் கரிசல் நிலம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த மண்ணாக இருந்தாலும், உப்பு மண்ணாக இருந்தாலும் சரி, கலர் மண்ணாக இருந்தாலும் சரி, எந்த மண்ணாக இருந்தாலும் சரி புளி வந்து நல்லா வளரக்கூடியது. ஆனால் வந்து நம்மளுக்கு நல்ல இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணல் கலந்த செம்மண் அந்த மாதிரி இருக்கிற மண்ணாக இருந்ததுன்னா புளியோட மகசூல் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் போடலாம். அந்த மணல் கலந்த செம்மண் இருக்கிற பூமியாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அதாவது ஜூலை மாதம் முதல் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் உங்களுக்கு பூக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இந்த பூ இந்த இதில் வந்து எப்படி மகரந்த சேர்க்கை நடைபெறுது, அதாவது பாலினேஷன் அப்படிங்கிறது வந்து ரெட் ஆண்ட், அதாவது சிகப்பு எறும்பு மூலியமாக தான் நடைபெறும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிய மரத்தில் நிறைய சிவப்பு எறும்பு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து எதுவும் ஸ்ப்ரே அடித்து கொண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மகரந்த சேர்க்கையே நடைபெறாது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த பூக்கிற நேரத்தில் வந்து எறும்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து மகரந்த சேர்க்கைக்கு முக்கியமாக உதவுது. அதுக்கு முன்னாடி நம்ம பூக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் தளிர், புதிய இலைகள் தான். இது வந்து மாதிரி ஒரு புதிய இலை தான் வரும். அதுலேருந்து கொத்தாக தான் வந்து பூ உங்களுக்கு வரும். இதே மாதிரி புளியில் வந்து மரம் நிறைய பார்த்திங்கன்னா வெறும் பூவாக இருக்கும். அவ்வளோ பூவும் காய்ச்சா நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2% தான் வந்து காய்ப்பு இருக்கும். மரம் நிறையா பூக்கள் இருந்தாலும் கடைசியில் காய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2% தான் இருக்கும். அது மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து உதிர்ந்துடும். அடுத்தது இப்போ ரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு ரகம், இனிப்பு ரகம் அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு ரகத்தில் வந்து முக்கியமான ரகம் வந்து PKM 1, அதாவது பெரிய குளம் 1 அப்படிங்கிற இந்த ரகம் வந்து கிட்டத்தட்ட 1982 வந்து வெளியிடப்பட்ட ரகம். இது பார்த்திங்கன்னா வந்து எண்டப்புளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து, ஒரு குக்கிராமம் பக்கத்தில் இருக்குது, பெரிய குளத்து பக்கத்தில். அங்கே இருக்கிற ஒரு தாய் செடியிலேருந்து அதுலேருந்து வந்து நம்ம தண்டு குச்சி கொண்டு வந்து
அதை இங்கே எங்கள்கிட்ட இருக்கிற வேர்க்குச்சி மூலியமாக ஒட்டு கட்டி அதை வந்து நாங்கள் வந்து பல வருடம் இப்போ நம்ம மரத்தில் ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கத்திரிக்காய் தக்காளியில் ஆராய்ச்சி பண்ணோன்னா ஒரே வருஷத்தில் அடுத்த வருஷம் வெரைட்டி கொண்டு வந்துடலாம். ஆனால் மரத்தில் அப்படி நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு 10 வருடம் வந்து அந்த மரத்தை வந்து நம்ம வந்து பலவித இடத்துல வந்து போட்டு பிளான்டிங் பண்ணி அதோட ஈல்டை ஸ்டெபிளைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வெரைட்டியாக கொண்டு வர முடியும். அப்போ அந்த மாதிரி தான் வந்து இந்த மரம் கொண்டு வந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் வந்து 3லேருந்து 7 பழம் வரைக்கும் இருக்கும். இதை எப்படி நீங்கள் வந்து PKM 1ஐயும் உரிகத்தையும் எப்படி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PKM 1ஓட காய் வந்து அரைக்கோள வடிவத்தில் இருக்குது, அதாவது செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அதே வந்து உரிகம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் சி ஷேப்பில், அதாவது தலைக்கீழான சி ஷேப்பில் இருக்கும். இதை வச்சு தான் வந்து இது உரிகமாக இது PKM 1 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இது ஒட்டு செடியில் வந்து 4லேருந்து 5 வருஷத்தில் நம்மளுக்கு காய்ப்ப ஆரம்பிக்கும். ஒரு 10-12 வருஷத்தில் வந்து எக்கனாமிக் ஈல்டு, அதாவது வந்து மேம்படுத்தப்பட்ட நம்மளுக்கு மகசூல் வந்து ஒரு 10 வருஷத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 100 வருஷம் வரைக்கும் நல்ல மகசூலுக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்துலேருந்து ஆரம்பத்தில் 250 கிலோ கிடைக்கும். அதுக்கப்புறமேலே பார்த்தீங்கன்னா ஒரு 300லேருந்து 400 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மரத்தில் காய் கிடைக்கும். வெறும் பழத்தை மட்டும் நான் சொல்லலை, ஒரு காய் சொல்கிறேன், ஃப்ரூட் பாடுன்னு சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறேன். 300லேருந்து 400 கிலோ 10 வருஷத்துக்கு அப்புறம். ஜென்ரலாக ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 250 கிலோ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் PKM 1 ரகத்தோட இது ஃபோட்டோ. இதில் பார்த்தீங்கன்னா மரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது வந்து இந்த மர வடிவத்தை பொறுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிலது வந்து குடை வடிவத்தில் இருக்கும், அதான் ரொம்ப அகலமாக இருக்கும், குடை வடிவத்தில் இருக்கும், ஒன்று கூம்பு வடிவத்தில் இருக்கும். மரத்தோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கூம்பு வடிவத்தில் தான் உங்களுக்கு இங்கே இருக்கும். உங்களுக்கு அடுத்த ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PKM 2 சிவப்பு புலி. இதாவது இது வந்து ரெட் டேமரிண்ட் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ ரிலீஸ் பண்ண ரகம். இப்போ சார் சொன்ன மாதிரி இது வந்து நான் இந்த ரகம் வெளியிடுறதில் நானும் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட்டாக இருந்திருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலி வந்து சிவப்பு புலி. இது வந்து நம்ம சாதாரணமாக வந்து கருப்பாக இருக்கும் புலி, இல்லது பழுப்பு நிறமாக இருக்கும். இதோட சதைப்பத்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து எருமநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அதாவது பெரியகுளம் பக்கம் இருக்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து எப்படி நம்ம PKM 1 பண்ணோமோ அதே மாதிரி இதை பண்ணது. இதுக்கான வேலையை வந்து டாக்டர் அன்பு அப்படின்னு வந்து இங்கே ஃபார்மர் டீன்னு பெரியகுளம் காலேஜ் அவர் தான் முத ஆரம்பித்தார். அதாவது 1985 இந்த 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 சிவப்பு புலியை கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து நட்டு இப்போ ரிலீஸ் பண்ணது வந்து 2023 ரிலீஸ் பண்ணோம். அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் பார்த்துக்குங்க, ஒரு வெரைட்டி கொண்டு வர்றதுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த சதைப்பற்று வந்து நல்லா சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து பல எடை வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ஈல்டு வந்து நீங்கள் PKM 1ஓட பார்க்குறப்ப இது வேறு அது வேறு. அது வந்து பழுப்பு நிற புலி, இது வந்து சிவப்பு நிற புலி. இது வந்து 220 கிலோ வரும் ஒரு மரத்துக்கு. அது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து மெயினாக இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் கிராப். இந்த வெரைட்டி வந்து தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேருந்து வந்து நம்ம என்னென்ன செய்யலாம்னா மதிப்பு கூட்டப்பட்ட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய RTS உடனடி பானம், அதே மாதிரி வந்து ஜெல்லி, பழப்பொடி, பழரசம், பழ பார் போன்றவை தயாரிப்பதற்கு இது பயன்படும். ஏன்னா இது வந்து கலர் வந்து உங்களுக்கு நல்லா நான் அடுத்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள், சிவப்பு கலராக இருக்கிறதுனால இது வந்து என்னென்னா இதில் வந்து நம்மளுக்கு புளியில் வந்து புளிப்புத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டார்டாரிக் ஆசிட். அது வந்து சாதாரணமாக நம்ம நார்மல் புளியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 18லேருந்து 22% வரைக்கும் இருக்கும். அதான் வந்து புளிப்பாக இருக்குது. எவ்வளோக்கு டார்டாரிக் ஆசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போதோ அவ்வளோ புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சிவப்பு புளியில் பார்த்திங்கன்னா புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும். அந்த டார்டாரிக் ஆசிட் வந்து பர்சன்டேஜ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 14லேருந்து 16% தான் இருக்கும். அதனால அது வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மையோடு இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற பல பொடி, பல ஜெல்லி இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு பயன்படலாம். இதே மாதிரி இது வந்து மானாவாரி எங்கெங்கே மானாவாரியாக இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் இதை வந்து சாகுபடி பண்ணலாம். அடுத்தது இதான் வந்து அந்த PKM 2 சிவப்பு புலியோட படம் பார்த்தீங்க. இதில் வந்து மேலே இருக்கிறது வந்து நம்ம புளியோட சதைப்பற்று சிவப்பு கலராக இருக்கிறது. கீழே அது வந்து காயாக இருக்கிறப்ப அடுத்தது பழமானதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற படம் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஃப்ரூட் பார் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அதில் வந்து ஃப்ரூட் லட்டு செஞ்சுருக்குறோம்.
அப்புறம் அது புளியோதரை, ஃப்ரூட் புளியோதரை மிக்ஸு. இது பார்த்திங்கன்னா உடனடி பானம். நம்ம சொல்கிறோம்ல பானகம்னு சொல்கிறோம்ல, அந்த பானகம் தான். பானகத்தில் வந்து நம்ம பானகம் வந்து சாதாரண புளியில் செஞ்சோன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், இந்த புளியில் செஞ்சோன்னா சிகப்பு கலரில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாமு. இதில் வந்து நம்ம வந்து இந்த ஜாமெல்லாம் தயார் பண்ணுறப்ப எதுலேயுமே நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண வேண்டியது. ஏன்னா புளியே வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். அதனால் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். வெளியில் ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் வந்து ஜாமை வைக்கவே வேண்டாம், வெளியிலே வைக்கலாம். என்னென்னா நம்ம வந்து இப்போ இந்த மிட்டாய் இதெல்லாம் செய்கிறப்ப கூட வந்து இந்த நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து குழந்தைங்க இப்போ நம்ம சாப்பிடுவோம், குழந்தைங்களும் சாப்பிட்றப்போ கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ 2 விதத்தில் தயார் பண்ணி கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்தோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் வெரைட்டி. இந்த PKM 2 சிவப்பு புளி. இந்த 1-2 PKM 1-2 நாற்று வந்து எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரியகுளத்தில் இருக்கிற தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உங்களுக்கு கிடைக்கிது. ஒட்டு கன்று உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு கன்று வந்து 30 ரூபாய். அடுத்தது பார்த்திங்கன்னா உரிகம். இது வந்து ஒரு ரகம் கிடையாது, இது வந்து லோக்கல் கல்டிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு உரிகம்ங்கிற பிளேஸ்லேருந்து அங்கேயே ரொம்ப வருஷமாக இருந்தது. அது வந்து ஒரு விவசாயியோட ரகங்கள், ஆனால் அது ரகமாக கிடையாது, அது ஒரு லோக்கல் கல்டிவார் தான். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த தருமபுரி மாவட்டத்தில் உரிகங்கிற கிராமத்துலேருந்து வந்தது. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து கிராஃப்ட் பண்ணி நிறைய ப்ரைவேட் ஃபார்ம்லேயும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம்லேயும் சரி, இது வந்து நிறைய விற்பனைக்கு வந்துட்டுருக்கு இந்த உரிகம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து இன்வெர்டட் சி ஷேப், அதாவது தலைக்கீழான சி வடிவத்தில் இருக்கும் இதோட காய். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயோட எடைகள் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மகசூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 200லேருந்து 210 கிலோ வரைக்கும் ஒரு மரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிவப்பு புளியில், அதாவது வந்து இனிப்பு புளி. இனிப்பு ரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரகங்கள் தான் இனிப்பு ரகங்கள். அதாவது வந்து யோகேஸ்வரி, பிரதிஸ்தான், இது 2மே வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்தது. இந்த யோகேஸ்வரி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா மண்ணா சொன்ன பார்த்தீங்களா, சிவப்பு புளி சாக்லேட் வந்து எங்கே இருக்கும், மகாராஷ்டிராவில், அங்கேருந்து வெளியிட்டது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரதிஸ்தான் அப்படிங்கிறது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து தான் வெளியிட்டது. 2மே வந்து மெயினாக வந்து இந்த சாக்லேட், அதாவது இம்லி அப்படிங்கிற சாக்லேட் செய்கிறது. ஏன்னா இம்லி அப்படிங்கிறது ஹிந்தியில் புளிக்கு பேர் இம்லி, அதனால் வந்து இம்லி சாக்லேட் அப்படிம்பாங்க. அது செய்கிறதுக்கு தான் வந்து இந்த 2 ரகங்களும் அதிக அளவு பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்க. இது வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராபகேஷன் பண்ணுறது சீட் அண்டு ஏசெக்ஷுவல் ப்ராபகேஷன், அதாவது விதையில்லா இனப்பெருக்கம். ஆனால் விதை மூலம் இனப்பெருக்கம் பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து காய்ப்பு வரத்துக்கு 8லேருந்து 10 வருஷம் ஆகும். அதான் வந்து அதனால் வந்து நம்ம அதில் போகிறதில்ல. அதாவது ஆராய்ச்சிக்காக ஏதாவது ஆராய்ச்சி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், ப்ளஸ் ரூட் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த விதை மூலியமாக நம்ம வந்து இனப்பெருக்கம் பண்ணுறோம், அதாவது உற்பத்தி பண்ணுற நாற்றை. மற்றபடி வந்து இது வந்து நம்ம சாகுபடிக்கு அப்படிங்கிறது வந்து முன்னாடி எப்போ வந்து நம்ம இந்த ஒட்டுக்கட்டுதல் இல்லையோ முன்னாடி காலத்துலலாம் புளிய விதையை போட்டு அது முளைச்சி அதுக்கப்புறம் வர அந்த நாற்றை தான் வந்து 1 வருஷம் வயதுடைய நாற்றை தான் வந்து நம்ம நடவுக்கு பயன்படுத்தினோம். ஆனால் வந்து அது மகசூலுக்கு வர்றது உங்களுக்கு 8லேருந்து 10 வருஷம் ஆகும். இதான் வந்து அந்த புளியங்கொட்டை போட்டு நாற்று வந்து உற்பத்தி பண்ணுறது. உங்களுக்கு நம்ம வந்து புளியங்கொட்டை போட்டு நாற்று உற்பத்தி பண்ணி ஒரு 6 மாதம் வயதுடைய நாற்று, 6லேருந்து 1 வருஷத்துக்குள்ளார, 6 மாதம் தான் மேக்ஸிமம், 6 மாதம் வயதுடைய நாற்றை வந்து நம்ம வந்து ஒட்டுக்கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதைய. அடுத்தது வந்து விதையில்லா இனப்பெருக்கம். இதில் வந்து அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பக்க ஒட்டி, எப்படி வந்து சப்போட்டா வந்து அப்ரோச் கிராஃப்டிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம அப்ரோச் கிராஃப்டிங் தான், அதாவது பக்க ஒட்டு மூலியமாக தான் வந்து இதை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அதில் தான் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90% வந்து சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ மாவோ இல்லை கேஷ்யூன்னு சொல்லக்கூடிய முந்திரியோ வந்து நீங்கள் வந்து மென்தண்டு ஒட்டு முறையில் பண்ணுவீங்க. ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. இது வந்து சப்போட்டா மாதிரி தாய் செடி இருக்கும், அதுக்குன்னு நாங்கள் வந்து நிறைய கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு வந்து தாய் செடியே வச்சுருக்குறோம். அதில் வந்து காய்ப்பெல்லாம் விடமாட்டோம். ஒரு அடி உயரம் ஹைட்டில் தான் வந்து அந்த தாய் செடியை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம வந்து வேர்க்குச்சியை கொண்டு போய் அந்த தாய் செடிக்கு பக்கத்தில் வச்சு தான் அப்படியே வந்து ஒட்டு கட்டுறோம். இப்போ இதில் வந்து இந்த தாய் செடி இந்த இதில் வந்து நம்ம வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்தில் வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ணினோம் அப்படின்னா
நல்ல சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதான் வந்து ஒட்டு கட்டி எடுத்து வச்ச செடி உங்களுக்கு. இது வந்து நம்ம அதாவது வந்து நம்ம அந்த தாய் செடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டு கொடுப்போம். அடுத்தது வந்து 4வது மாதம் அதை வந்து 2வது கட்டு கொடுப்போம். 6வது மாதம் 5வது மாதம் அதை எடுத்து ஷேட் நெட்டுக்குள்ளார வச்சுட்டு 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற நாற்றை தான் வந்து நாங்கள் வந்து விற்பனைக்கு கொடுக்குறது. அப்போ தான் உங்களுக்கு வந்து 2 ஒட்டியிருக்கு. பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர் இந்த மாதம் தான் வந்து நம்ம வந்து இது நடுவுக்கு வந்து ஏற்ற பருவம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த சவுத் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வர்ற நேரத்தில் தான் நம்ம வந்து பண்ணணும். மர வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாகுபடி பண்ணணும் அப்படின்னா வந்து வந்து நிலத்தை வந்து நல்லா உழுதுட்டு அதுக்கப்புறம் குழி எடுக்கணும். அந்த குழியோட நீளம் எவ்வளோ இருக்குன்னா 1 மீட்டர் கியூப் இருக்கணும். நீள அகலம் வந்து 1 மீட்டர் கியூப் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது வந்து நடுறதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜூன் மாதம் நடுறீங்க அப்படின்னா மே மாதத்தில் குழி எடுத்து 1 மாதம் குழியை வந்து ஆறப்போடணும். இப்போ நீங்கள் குழி எடுக்கிறப்ப மேல் மண்ணை ஒரு பக்கமும் கீழ் மண்ணை ஒரு பக்கமும் எடுத்து போடணும். ஏன் அப்படி எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் மண்ணில் வந்து உங்களுக்கு வந்து இலை தலைகள்லாம் விழுந்து நல்லா மக்கி போயிருக்கும். அதோட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து அதாவது வந்து கரிமச்சத்துக்கள் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அது மாதிரி நேராக சூரிய வெளிச்சம் படுறதுனால மேலே இருக்கிற அந்த மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரெலாம் வந்து உங்களுக்கு செத்து போயிடும். அதனால் மேல் மண்ணை எப்போவுமே புளின்னு இல்லை, எந்த மரப்பயிர் நட்டாலும் நீங்கள் தென்னை நட்டாலும் சரி இல்லை அரிக்காய் நட்டு பாக்கு நட்டாலும் எதுனாலுமே இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். கீழ் மண்ணை ஒரு பக்கம் எடுத்து போடணும். கீழ் மண்ணை வந்து எதுக்கு எடுத்து போடுறோன்னா நம்ம வந்து மேலே மூடுறப்ப தான் கீழ் மண்ணை எடுத்து மூடணும். குழியை வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நல்லா வெயில் படுற மாதிரி வச்சிடணும். அப்போ தான் உள்ளார இருக்கிற அந்த கிருமிகள்லாம் செத்து போகும். அதுக்கப்புறம் அந்த மேல் மண்ணு கூட நம்ம தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழியை வந்து நல்லா 3/4 பாகத்துக்கு நிரப்பிக்கிட்டு அதுக்கப்புறமேல ஒட்டு செடியோ இல்லை நாற்றோ நட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மூடுறதுக்கு வந்து மேல் மண்ணை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த மேல் மண் வந்து கீழே இருக்கும், அதோட மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும். நம்ம மேலே போடுறப்ப சூரிய வெளிச்சம் பட்டு அது செத்து போயிடும். அதனால தான் இந்த மாதிரி தான் வந்து எப்போதுமே நம்ம வந்து குழியை நிரப்புறதுக்கு இந்த மெத்தடை தான் வந்து நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா இடைவெளி எவ்வளோ அப்படின்னா நார்மலாக 10க்கு 10 மீட்ரு. இப்போ 1 ஹெக்டருக்கு வந்து 100 செடி போதும். ஆனால் வந்து இந்த PKM 1 வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே கட்டின கூம்பு வடிவத்தில் இருக்கிறதுனால இதோட இடைவெளி வந்து கம்மி பண்ணிக்கலாம். 8க்கு 8 மீட்டர் கொண்டு வந்துக்கலாம். மற்றபடி இந்த உரிகம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 10க்கு 10 மீட்டர் இடைவெளியில் போய்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சோன்னா இப்போ ஒரு குழியில் வந்து எவ்வளோ நம்ம போடலாம் புளியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து 15லேருந்து 20 கிலோ மக்கிய தொழு உரம், 1 கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு, 100 கிராம் வந்து ஃபியூரடான் குருண மருந்து, இது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி குழியில் நிரப்பி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒட்டு செடியை நடணும். ஒட்டு செடியோட அந்த ஒட்டு கட்டின பாகம் வந்து மேலே இருக்கணும், மண்ணுக்கு கீழே போகக்கூடாது. அந்த மாதிரி நடவு செய்யணும். இதான் வந்து நடவு செய்யும் முறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம். ஏற்கனவே நான் சொன்னேன் இது வந்து ஒரு வறண்ட இது தான். ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் தண்ணி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறமேல அது வந்து அந்த மண்ணில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு அது வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ நிறைய இடத்துலலாம் வந்து இது வந்து இப்போ தோப்பாக போனதுனால ட்ரிப் இரிகேஷன் நிறைய இடத்துல போயிட்டுருக்குறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி வந்து 5 வருஷம் வரைக்கும் வந்து ஊடு பயிராக எள்ளு, கொள்ளு, நிலக்கடலை, அது மாதிரி மொச்சை, செடி முருங்கை, வாழை இதெல்லாம் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த கேப்பில், ஏன்னா 10க்கு 10 மீட்டருங்கிறப்ப அதிகமான இடைவெளி வரும். அந்த இடைவெளியில் நீங்கள் வந்து பிளான்டிங் எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து நீர்ப்பாசனமும். அந்த ட்ரிப் லைன் வந்து இது வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போன ஃபார்மர் போட்ட ட்ரிப் லைன், அந்த பக்கத்தில் இருக்கிறது. அவர் போட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பி விட்டுருந்தார். அடுத்தது அதே மாதிரி உரமிடுதல் அப்படின்னு பார்த்தோன்னா நட்ட 6 மாதத்துக்கு அப்புறமேல வந்து நம்மளுக்கு வந்து 50 கிராம் வந்து ஒரு மரத்துக்கு வந்து 50 கிராம் வந்து வேப்பம் புண்ணாக்கு, 50 கிராம் மண்புழு உரம், அதே மாதிரி வந்து 50 கிராம் வந்து ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸு, அப்புறம் ஹியூமிக் அமிலத்துகள், இது எல்லாத்தையும் கலந்து ஒரு மரத்துக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இன்னும் இதோட வளர்ச்சியை வந்து வேகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும் அப்படின்னா 1 கிலோ வேப்பம் புண்ணாக்கு வந்து 40 லிட்டர் தண்ணியில் கலந்து 1 லிட்டர் வீதம் ஒரு மரத்துக்கு ஊற்றணும் அப்படின்னா வந்து அதோட வளர்ச்சி வந்து இன்னும் துரிதமாகும். அதே மாதிரி வந்து மழைக்காலத்தில் வந்து புங்க இலை,
அதே மாதிரி குருட்டலேரியா விதைகள் இது எல்லாத்தையும் அப்படியே விதைச்சி அது நல்லா பூக்கிறதுக்கு முன்னாடி மடக்கி அப்படியே உழுது விட்டோம் அப்படின்னா வந்து அதுவும் வந்து நம்மளுக்கு தலைச்சத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து மேலே உள்ளதெல்லாம் ஆர்கானிக் மெத்தடில். இன்ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து 200 கிராம் தலை சத்து, 150 கிராம் மணிச்சத்து, 250 கிராம் சாம்பல் சத்து தரக்கூடிய உரத்தை வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும். அடுத்தது வந்து பின்சை நேர்த்தி. பின்சை நேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவாத்து தான் மெயினாக முக்கியம். உங்களுக்கு வந்து செடி நட்ட உங்களுக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 45 சென்டிமீட்டர், அதாவது 1.5 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு ஸ்டெம் விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம கிளைகளை வந்து வளர விடணும். அது வரைக்கும் அந்த சைடில் வர்ற இதெல்லாம் சைடு ஷூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமேல வந்து காய்ந்த குச்சிகள் அதே மாதிரி சில கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து புதிய கிளை வரப்போ, ஏன்னா வந்து பூ வந்து புதிய இதில் தான் இலை வர்ற இடத்துல தான் உங்களுக்கு பூ வரும். அதனால் அந்த கவாத்து முறைகள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து பயிர் பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நோயில் வந்து சாம்பல் நோய், அதாவது பவுடர் மில்டியூ அப்படிம்போம். இதுதான் வந்து மெயினாக வந்து புளியை தாக்கக்கூடிய நோய். இதுக்கு வந்து கராத்தேன் அப்படிங்கிற மருந்தை வந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வந்து பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான பூச்சிகள் இருக்கும். அதாவது வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி, பூக்களை தாக்கும் பூச்சி, அடுத்தது பழத்தினை தாக்கும் பூச்சி. பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செதில் பூச்சி, மாவு பூச்சி, இலைப்பேன், அரக்கு பூச்சி, அசுவினி, மாட்டு நாவாய் பூச்சி இதில் இருக்குது. இதில் வந்து இந்த அசுவினி பூச்சியோட தாக்குதல் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த எல்லா பூச்சியையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து கார்போசல்ஃபான் அப்படிங்கிற மருந்தை வந்து தெளிக்கலாம். அதே மாதிரி மாவு பூச்சிக்கு வந்து மாலத்தியான் அப்படிங்கிற மருந்து தெளிக்கலாம். இலைப்பேனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து டைமெத்தையேட் அப்படின்னு தெளிக்கலாம். அதே மாதிரி வந்து அசுவினி வெள்ளையை கட்டுப்படுத்துறது, அதாவது சின்ன சின்ன பூச்சிக்கெலாம் வந்து ரோகார்னு சொல்கிறோம்ல, டைமெத்தையேட் வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பயன்படுத்தணும். இதை என்ன சொல்லணும்னா வந்து அதாவது சேஃபர் ஜோனில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம இந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து மீன் எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பூக்களை தாக்கக்கூடியது, பழத்தினை தாக்கக்கூடியது அப்படிங்கிற பூச்சியெல்லாம் இருக்குது. பூங்கொத்தி, இணைப்பான், இலையினை தின்னும் புழுக்கள், அப்புறம் அந்து பூச்சி, பழத்துளைப்பான், புளியங்கொட்டை துளைப்பான். அடுத்தது வந்து இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாலத்தியான் மருந்து, அதே மாதிரி வந்து வேப்ப எண்ணெய் வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 5.5 மில்லி அப்படிங்கிற மாதிரிக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி அந்த விதைகளெல்லாம் சேமித்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு, அதாவது நடவுக்கு முன்னாடி சேமித்து வச்சோன்னா இந்த மாதிரி இந்த தாக்குதல் வந்து இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆணிக்காய்ன்னு சொல்லுவோம். அதாவது வந்து காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் நாளில் அப்படியே உதிர ஆரம்பிச்சிடும். இது வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ப்ளஸ் வந்து ஒரு பூச்சிகளோட தாக்குதல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது. இதுக்கு வந்து பூக்கு நேரத்தில் வந்து மக்கிய தொழு உரம் வந்து 25 கிலோ, அது மாதிரி நுண்ணூட்ட கலவை வந்து 300 கிராமு, போராக்ஸ் 200 கிராம், இது எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு வைக்கணும். அப்புறம் காய் பிடித்த பிறகு வந்து இமிடாக்ளோரோபிட் அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நம்ம வந்து 4 மில்லி பர் லிட்டர் என்ற அளவில் வந்து ரெண்டு தடவை 15 நாளைக்கு இடைவெளியில் 2 தடவை தெளித்தோம் அப்படின்னா இந்த ஆணிக்காய் வர்றது, காய் உதிர்றதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகும் உங்களுக்கு. அடுத்தது அறுவடை பார்த்திங்கன்னா வந்து ஒட்டுச்செடியாக இருந்தால் 4லேருந்து 5 வரைக்கும் வரும். அது மரக்கிளைகளை வந்து உலுக்கி கீழே வந்து சீட்டு மாதிரி படுதா மாதிரி போட்டு கிளைகளை வந்து உலுக்கி அந்த காயை வந்து நம்ம வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த அறுவடையான காயை வந்து எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடை தனியாக பிரித்து எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து காயை வந்து உலுக்கி எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து ஒரு 300 கிலோ வரைக்கும் பழங்கள் கிடைக்கும். இப்போ ஒரு ஹெக்டருக்கு வந்து 12லேருந்து 16 டன் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து டிராக்டர்னால், இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருக்கிற ஒரு கருவி. இந்த டிராக்டர் இழுவுந்தினால் இயங்கும் பல அறுவடை கருவி. இதை வந்து நம்ம வந்து மரத்தை வந்து ஷேக் பண்ணினோம் அப்படின்னா நம்ம மேலே ஏறி பண்ண வேண்டியதில்லை. டிராக்டர் வச்சு கயிறு கட்டி மரத்தை ஆட்டினோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு மோட்டார் இருக்குது. அது மரத்தை ஷேக் பண்ணால் இப்போ பழம்லாம் உங்களுக்கு வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பதப்படுத்துதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து புளியை வந்து
இது உடச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு உருண்டையாக உருட்டி இல்லாட்டினா பாரோ எப்படியோ இப்போ அதெல்லாம் தேனியில் வந்து பெரிய குடிசை தொழிலாக நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க. உருண்டையாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த காலத்தில் வந்து மண்பானையில் வந்து புளியோடு சேர்த்து உருட்டி அப்படியே வச்சு மேலே வந்து துணியை வச்சு கட்டி வச்சுருவோம். அது கிட்டத்தட்ட 1 வருஷமானாலும் அப்படியே உங்களுக்கு இருக்குது. நாள் ஆக ஆக அது என்ன ஆகும்னா கருப்பாகும். இப்போ வந்து அதுக்கு வந்து சிவகங்கையில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சப்சிடியில் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு யூனிட் விசிட் போனோம். அவங்க வந்து கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு வந்து சப்சிடி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஃபுல்லாக புளியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து ரிட்டைன் தி கலர் ஆஃப் ப்ரௌன் கலர் அப்படியே அதில் இருக்குது. அது 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் அப்படியே உங்களுக்கு இருக்குது. அதில் இதான் வந்து புளியை வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது மாதிரி சிப்பம் கட்டிக்கலாம். அடுத்தது இதுவும் வந்து புளி பேக்கிங் மெத்தடு. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம மேலே உள்ளது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது, கீழே வந்து ஓப்பனில் வச்சது. அது வந்து அதோட கலர் வந்து ரிட்டைன் ஆகும் அப்படியே. அப்புறம் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இலை மற்றும் பூ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்புறம் புளி ஊறுகாய் வந்து இப்போ தயார் பண்ணுறாங்க. அடுத்தது புளியங்கொட்டை எண்ணெய். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போல்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய வந்து இந்த புளியங்கொட்டை எண்ணெய் வந்து இந்த பெயிண்ட்டு தயாரிப்பில் வந்து அதிக அளவு பயன்படுது. அதே மாதிரி புளியங்கொட்டை தோலில் வந்து லியூக்கோ ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி இருக்குது. அது வந்து நம்ம வந்து பலகையை பசை ஓட்டுறதுக்கான ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அது மாதிரி அடர்புளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போல்லாம் யார் புளியை வந்து கரைக்கிறதுக்கு வந்து யாருமே லைக் பண்ணுறதில்ல. அப்படியே வந்து எடுத்து இது பண்ணி ஸ்குவேஸ் பண்ணி ஊற்றிட்டு குழம்பு வச்சுட்டு போகணும் அப்படின்னு. அதுக்கு தான் வந்து அடர்புளி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி வந்து நம்ம மைசூரில் இருக்கிற CFTRIலேருந்து கொண்டு வந்த டெக்னாலஜி. இதில் வந்து புளியங்குளை வந்து கொதிக்க வச்சு அதில் சில இதெல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து பாட்டிலில் அடைச்சி இப்போ வந்து அடர்புளியாக இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுவும் ஒரு வியாபார நோக்கத்தோடு இருக்குது. இதான் வந்து அடர்புளி. அடுத்தது அது மாதிரி புளியங்கொட்டை பொடி அது மாதிரி பண்ணுற தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேல வந்து அதில் சோடியம் மெட்டாபைசல்ஃபைட்லாம் சேர்த்து அந்த அதுலேருந்து வந்து நம்ம வந்து அந்த தனியாக அந்த மேலே உள்ள தோலை நீக்கிட்டு ஒயிட் கலர் அந்த இதை எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் வந்து இப்போ நான் அந்த பசை ஓட்டுறதுக்கான முக்கிய இதுவாக பயன்படுது. அடுத்து இது வந்து வேல்யூ ஆடட், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டோட ரிசர்ச்சில் பண்ணது. அது மாதிரி புளியில் வந்து பலதரப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து புளி குழம்பு சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. அதுலேருந்து பலதரப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து புளியோட பயன்பாடு. அனைவருக்கும் நன்றி. இரண்டு யோசனையை சொன்னீங்க. ஒன்று வேம்பு, இன்னொன்று புளி. உண்மையிலுமே பாதுகாக்கப்பட வேண்டிய 2 பொக்கிஷங்கள். ஆனால் நீங்கள் முகப்பிலே சொன்னீர்கள் துவக்கத்தில் நிறைய புளிய மரங்கள் சாலை விரிவாக்கத்துக்காக வெட்டப்பட்டு விட்டது, வேம்பும் அழிக்கப்பட்டு விட்டது. மரங்கள் வெட்டப்படுவதும் இயற்கை அழிக்கப்படுவதும் நீங்கள் சொன்ன பொருளுக்கும் அவர் சொன்னதற்கும் எப்படி எதிர்காலத்தில் பாதுகாக்க முடியும்? இது நீங்களும் நாமும் அரசும் சேர்ந்தால் மட்டும்தான் இதை பாதுகாக்க முடியும். இந்த முயற்சியை நீங்களும் மேற்கொள்ள வேண்டும், நாங்களும் முயற்சி வேண்டும், விவசாயிகளும் துடியாக இருப்பார்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ நம்ம மரத்தை வெட்டினாலும் வந்து இப்போ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக வந்து மரங்கள் எல்லாம் அதிகமாக நட்டுட்டு தான் வராங்க ஓரத்தில். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அதை வந்து தோப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நாங்களும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து மரம் நடுறதுக்கு தான் இப்போ நாங்கள் சீட் பால் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எந்த ஒரு இதுனாலுமே சீட் பால் வச்சுடுறோம். யாருக்கு வேணுமோ எடுத்துகிட்டு போய் அவங்கவுங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அது வந்து இப்போ ஒரு கான்செப்டாக எங்களோட யூனிவர்சிட்டியில் அது போயிட்டுருக்குதுங்க. மேடம், விவசாயிகளுக்கு தோப்பாக வளர்க்குறதுக்கு 2 கேள்விங்க. நீங்கள் இப்போ வேம்பு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நிறையா இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இதில் இப்போ நிறையா பேர் தோப்பு போடும்போது இப்போ நீங்கள் 30,000 ஹெக்டேர் தமிழ்நாட்டில் 15,000 ஹெக்டேர் பயிரிட்டுருக்காங்க. இன்னும் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது? அதை குவான்டிஃபை பண்ணியிருக்கிறோங்களா? இன்னும் நிறையா பேர் தோப்பு போட்டால் விலை இது குறைஞ்சிருமா? எவ்வளவு மரம் ஒரு ஏக்கரில் வளர்க்கலாம்? ஒரு மரத்துக்கு எவ்வளவு கிலோ ஈல்டு வரும்? என்ன விலைக்கு விற்கும்? அந்த எக்கனாமிக்ஸ் பற்றி கொஞ்சம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புளியோட வந்து தேவை வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிலோ புளி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 100-150 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 ரூபா இருக்குது ஒரு கிலோ புளி. அதாவது வந்து நம்ம கடையில் போய் வாங்குறது. இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து
புளியோட தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அதாவது நம்ம வந்து 27% தான் நம்மளோடது இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நம்மளோட தேவைகள் வந்து 80% வந்து அதிக தேவையாக இருக்குது. நம்ம வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதாவது ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்ம வந்து வெறும் 30% தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னா 100% பண்ணணும். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து புளி வந்து நிறைய இடத்துல சாகுபடி பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மரத்துலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு நாட்டு ரகமாக இருந்தாலும் சரி, வெரைட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு மினிமம் வந்து ஒரு 250 கிலோ வந்து உங்களுக்கு ஒரு காய் கிடைக்கும் ஒரு மரத்துலேருந்து. அது பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி எல்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 மரத்துக்கு வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 60-70 கிலோ கிடைக்கும். ஒரு கிலோ வந்து நீங்கள் மினிமம் 200 ரூபா அப்படின்னு வச்சாலுமே இப்போ 60 கிலோ நீங்கள் ரொம்ப அதிகமாக போனால் 60 கிலோ 200 ரூபா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு மரத்துலேருந்து வருதுன்னு பார்த்துக்குங்க. அதுலேயே 12,000 ரூபா வரும். 12,000 ரூபா ஒரு மரத்துக்கு வருது. நீங்கள் ஒன்றுமே செலவு பண்ணலை. ஒரு 30 ரூபா நாற்று வாங்கி நடுவீங்க, குழி எடுப்பீங்க, அவ்வளோதான். ஒரு 100 ரூபா ஆரம்பத்தில் செலவு பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். அது 3 வருஷம் கழித்து ஒரு மரத்துக்கு 12,000 ரூபா வரும். அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி ஈல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 300-400 கிலோ வரும். அப்போ உங்களுக்கு ஒரு 100 கிலோ வர்றப்ப அப்போ நம்மளுக்கு ரேட்டு வந்து இன்னும் எச்சாவே தான் ஏறிட்டே போகும். அப்போ உங்களுக்கு ஒரு மரத்துலேருந்து மினிமம் வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு மரத்துலேருந்து மினிமம் நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அது எந்த செலவுமே இல்லாமல். அப்போ இதில் வந்து நம்ம காஸ்ட்டு பெனிஃபிட் ரேஷியோவை பார்க்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா அப்படியே வைக்கிறோம், தண்ணி விடுறோம், இந்த இருக்கிற இலை தலை வேப்பம் புண்ணாக்கு என்னென்ன நம்மள்ட்ட கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அதில் போடுறோம், அவ்வளோதான். ஒன்று ரொம்ப இந்த மாதிரி காய் உதிர்றது அந்த மாதிரிங்கிறப்ப தான் நான் சொன்ன இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் அந்த மாதிரி கொடுக்கணும். மேடம், இப்போ 10 வருஷம் ஜெஸ்டேஷனுங்கிறது அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன காமிச்ச ஒட்டு ரகங்கள்லாம் 4 வருஷத்தில் ஈல்டு. ஆமாம், 4 வருஷத்துலேயே உங்களுக்கு ஈல்டு வரும். 4வது வருஷத்துலேருந்து என்ன எக்கனாமிக்ஸ் கிடைக்கும்? அதான் உங்களுக்கு வந்து அதான் 250 கிலோ ஸ்டார்ட் ஆகும். 250 கிலோ 260 அப்படி ஒவ்வொரு வருஷமாக ஒரு 5 கிலோ 10 கிலோ இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு 10 வருஷம் இருப்போம் 300 கிலோ. 4வது வருஷம் தென்னையோட வருமானத்தை ஈடுகட்டிடுமா? தென்னையில் எங்களுக்கு 2,000 ரூபா கிடைக்குது மரத்துக்கு. நீங்கள் தென்னை மரம் வச்சு எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? 4வது வருஷம் கிடைக்கும். 4வது அதே வருஷம் மாதிரி கிடைக்கும். 4வது வருஷம் புளியில் எங்களுக்கு வரும் உங்களுக்கு வரும். ஒரு புளியில் வந்து எடுத்துருக்குறாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் வந்து ஒரு விவசாயி வாங்கிட்டு போய் இப்போ கூட எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அவர் வந்து வாங்கிட்டு போய் 5 வருஷம் ஆகுது மேடம் எங்களுக்கு. இப்போ அவரே வந்து ஒட்டு கட்டி இப்போ எல்லா இடத்துக்கும் மகாராஷ்டிரா ஃபுல்லாக இப்போ அவர் கொடுத்துட்ருக்கிறாரு PKM 1. இங்கே வந்து வாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒட்டு கட்டி கொடுக்குறாரு. அது ஒரு டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த மாதிரி வந்து அவரோட தோப்பை போய் பார்த்தேன், நல்லா ஈல்டில் இருந்தது. 5 வருஷம் நல்ல ஈல்டு தான் அவர் காட்டினார். இப்போ அவர் கொடுத்துருக்குற அந்த ஒட்டு கட்டி தனியாக சேல்ஸ் பண்ணுறாரு, அதை நான் வாங்கிக்கலாமா மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணார் PKM. ஆனால் அவர் எவ்வளோ விலை தெரியுமா சொல்கிறாரு? ஒரு நாற்று வந்து ஒரு ஒட்டு வந்து 300 ரூபா சொல்கிறாரு அப்படின்னாரு. நம்ம வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அவர் 300 ரூபான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா இங்கேருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அதே ரேட்டு வந்து அதிகமாகிடும், அதனால் கொஞ்சம் பேசி வாங்கன்னு கடைசியில் 120 ரூபாய்க்கு ஒரு நாற்று வந்து கொடுத்துருக்குறாரு அவர். நம்ம 30 ரூபாய்க்கு கொடுக்குற நாற்று அதே PKM 1 வந்து அவங்க வந்து வெறும் 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே. மேடம், தோப்பா வளர்க்காம நாங்கள் தோட்டங்களை வளர்த்தவங்க எல்லாம் 1 மரம் 2 மரம் வாங்குவோம். ஒட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னே இப்போ எனக்கெல்லாம் தெரியாது. ஒட்டு ரகம் இருக்குது. அதனால் நம்பத்தன்மையோட ஒட்டு ரகங்களை எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் தமிழ்நாட்டில்? அதாவது வந்து நீங்கள் PKM 1 அப்படின்னா வந்து 2 இடம் இருக்குது. பெரியகுளத்தில் வந்து ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி, அதாவது டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம், அதே மாதிரி தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். இது 2 இடத்துலையும் நீங்கள் நம்பகத்தன்மையாக வாங்கலாம். ஏன்னா நான் வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கிறப்ப நான் வந்து வருஷத்துக்கு 50,000 நாற்று வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதனால் வந்து இது வரைக்கும் எனக்கு 5-6 வருஷம் அங்கே ஒர்க் பண்ண இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது. மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துருக்குறோம், கர்நாடகாவுக்கு கொடுத்துருக்குறோம், ஒடிசாவில் வந்து ட்ரக்கில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது வந்து இப்போல்லாம் வந்து அங்கெல்லாம் அந்த ஸ்டேட்லலாம் வந்து ஃபாரஸ்ட்டு, அதாவது அவங்க வந்து அதை மானாவாரி விரிவாக்க திட்டத்தில் வந்து புளிய மரத்தை தான் வந்து மெயினாக வந்து கல்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லி இங்கேருந்து நம்மள்ட்ட இருந்ததுனால பெரியகுளத்தில் இருக்கிற ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் 1, அதே மாதிரி வந்து நம்மளோட கல்லூரி, அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நம்பிக்கையாக நீங்கள் வாங்கலாம். அது என்னென்னா நீங்கள் புக் பண்ணிடணும். போன உடனே எனக்கு 100 கூட 200 கூடன்னு கேட்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு லெட்டர் போட்டு எனக்கு வந்து இவ்வளோ வேணும், நான் ஒரு ஹெக்டேர் போடுறேன், வெறும் 100 தான், ஒரு ஹெக்டருக்கு வெறும் 100 தான் உங்களுக்கு தேவைப்படும், 100 ஒட்டு தான் தேவைப்படும், 100 50 இவ்வளோ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் போட்டிங்கன்னா அவங்க எழுதி வச்சுட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக ரெடியானோன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து நடவு நட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறமேல பெரியகுளம் ஃபோன் நம்பர் தரேன். உங்களோட ஃபோன் நம்பரை
என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க மேடம். ஒரே ஒரு கேள்வி. 120 ரூபாய்க்கும் புளி விற்கிது, 200 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ நாங்கள் இந்த யூடியோட கான்செப்டே என்னென்னா பணம் தரும் மரம் தான். இப்போ எதில் பணம்னா விவசாயத்துக்கான லாபம் அது இல்லாதனால தான் நிறைய பேர் வெளியே போகிறாங்க. அந்த செலெக்ஷன் நீங்கள் ஒட்டு ரகம்னு சொன்னீங்க, ஏதாவது குறிப்பிட்ட ரகம்னு இருக்கா? இப்போ 200 ரூபாய் இங்கே புளி வியாபாரி ஒருத்தர் இருக்கிறாரு, ஹோல்சேலு நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் இருக்காங்க. 200 ரூபாய்க்கு விற்கிற புளி விற்கணும்னா அதாவது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து ஒவ்வொரு புளி இருக்கும். தும்கூர் புளின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து இன்னொன்று வந்து நம்ம தருமபுரியிலேருந்து வர புளி, அந்த மாதிரி ஒவ்வொரு புளியில் வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சொல்கிறது அதாவது அந்த கலரை வச்சு உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம புளி வாங்குகிறோன்னா வந்து கருப்பு புளியாக சில பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. சில பேர் வந்து அந்த பழுப்பு ப்ரௌன் கலராக இருக்கிற புளி, புது புளி, பழைய புளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களோட நாங்கள் ரிலீஸ் பண்ண பிகேஎம் ஒன்று வந்து உங்களுக்கு பழுப்பு நிறத்தில் தாங்க இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு போய் யூனிவர்சிட்டியில் வாங்கிக்கலாம். இதில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக்கும் யாரும் சொன்னது கிடையாதுங்க. இதில் புளியை பொறுத்த வரைக்கும். ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். 99 427 66 922 99 427 66 922. சித்ரா. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? எல்லாரோட கடமையும் அதுதான். மரம் தான் வந்து பாதுகாக்கணும். அதுதாங்க. சித்ரா. சரி, தேங்க்யூ. கேள்விகளுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கிறது, அப்போது கேட்டுக்கொள்ளலாம். பிடித்தாலும் புளியங்கொம்பாக பிடிக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி சென்றிருக்கிற பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி.